வந்து நெக்ஸ்ட் டே எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய மாமியார், அப்பா, அம்மா, சரண்யான்னு எல்லாரும் வந்து வந்தாச்சு. நாளைக்கு சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சுமங்கலி பிரார்த்தனை. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இதுல ஒரு வழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரி பூனல் கல்யாணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை பண்றது எல்லாமே என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் பண்ணுவாங்க. நான் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நிக்கிலோட பூனல் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கணும். பட் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் அந்த தீட்டு மாதிரி அப்பதான் முடிய போது முடிஞ்சுட்டு நாங்கள் பூனல் வச்சாச்சு டேட்டு. ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து பண்ணியிருந்துருக்கணும். அப்படியே மாசி டு மாசிக்குள்ள அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணணும். அது வந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. இப்போ நமக்கு தை முடிஞ்சு மாசி வரதுக்கு முன்னாடியே வச்சிடணும் அப்படின்ட்டு இந்த தை மாசத்துல இன்னும் கொஞ்சம் விசேஷம் அந்த மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. நேற்று வந்து நாங்கள் சரவணா போனோம்ல, அப்போ சாரி எல்லாம் வந்து வாங்கினோம். அப்புறமா நம்ம சுமங்கலிக்கு வைக்கிற இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து வைக்கணும். கண்ணாடி, சீப்பு, அதுக்கப்புறமா மருதாணி, நெயில் பாலிஷ் போட்டு இந்த மாதிரி வளையல் எல்லாமே புடவை எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கறது. நாங்கள் அதெல்லாம் மட்டும் இந்த மாதிரி பேக்ஸ் நேற்று வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் கன்னியா பொண்ணுங்க வந்து நம்ம கன்னியா பொண்ணுங்களும் உட்கார வைப்போம் சுமங்கலி பிரார்த்தனைக்காக. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தனியாக பொன் குழந்தைங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய வாங்குவோம்ல. ஸோ எக்கச்சக்கமாக கிளிப்ஸு, பேண்ட்ஸுன்னு அதை ஒரு 2 செட்டு வந்து வாங்கினோம். எல்லாத்தையும் அழகாக இங்கே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. என்னோட பெரிய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது வாங்கிட்டு வரேன் நான் அப்படின்னாங்க. நுங்கம்பாக்கத்தில் அவங்களுக்கு அங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ரொம்ப நல்லா. இப்போதான் நேரில் பார்க்குறேன் இந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள், ரொம்ப நல்லா இருக்கு. நானும் பார்த்ததில்ல. அங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஏதோ நாங்கள் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு 1/2 டசன் வளையல் அப்படின்ற மாதிரி ஒரு 6 டசன் வாங்கி எல்லாம் அவங்க வந்து கட்டி வச்சுட்டாங்க. இது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை. நாளைக்கு தான் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வராங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ. அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பூஜைலாம் பெருசாக கிடையாது. அந்த சுமங்கலிகள் உட்காடுறாங்கல்ல, அவங்க 5 பேர் தான் வந்து அன்னைக்கு அவங்கள தான் வந்து சுவாமியா நினைச்சு அவங்களுக்கு தான் வந்து எல்லாம் செஞ்சுட்டு தீபாவளிலாம் காட்டிட்டு அவங்க நலுங்கு வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வந்து சாப்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து சுமங்கலி பிரார்த்தனை. ஸோ பாருங்க நான் எப்படி நடக்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நார்மல் டிசைன் தான், ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடுவில் எல்லாம் வச்சேன். ஆனால் அது பத்தவே இல்லை. இந்த தடவை இது வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? இது அழகா இருக்கு. இதுதான் கொஞ்சம் ஒரு தடவை ஒரு என்னமோ ஒன்று வச்சு என்னமோ ஒன்று குளறுபடி ஆயிடுச்சு. ரெட்டாக இருந்தால் போதும் கை, அவ்வளோதான். எஸ் மம்மி வந்தாச்சு. புதுசு இல்லை, நான் வாங்கி கொடுத்த நிக்கிலோட பூனல். அப்போ நிக்கிலோட பூனப்போ எக்ஸ்ட்ரா சாரி இது ஷோபாவில் வாங்கணும். ஹாய் சொல்லு. ஸோ காலையில் வந்து காலையில் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணி கர்டைன்ஸ் எல்லாம் மாற்றி ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்காக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் மெஹந்தி வச்சுக்க போகிறோம். அதில் இவங்க ஒருத்தவங்க அப்புறம் என்னோட சின்ன நாத்தனார். பூனலுக்கு முன்னாடியே பண்ணலாம், பூனலுக்கு அப்புறமும் பண்ணலாம். அந்த டேட் வந்து சரியா வரல, ஒரு இது பண்ணக்கூடாது, அதனால இப்போ பண்ணுறோம். அதுக்காக இப்போதான் கொஞ்சம் எஸ் அந்த நேரம் கூடி வந்து. ஆமாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. அதாவது பொட்டு, மருதாணி எல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. இது இல்லாமல் தனியாக வந்து வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் பழம், பூ, தேங்காய், இந்த புடவை இதெல்லாம் வந்து வச்சுட்டு இதோட இதையும் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும். அது மாதிரி கன்னியா குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவடை வாங்கணும். அது வந்து நாங்கள் ஷோபாவில் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் வந்து இதுதான். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீனு அப்புறமா ரெட்டு மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து அந்த 5 சுமங்கலிக்குன்னு அழகாக வந்து நூல் கட்டி அப்படியே வச்சுட்டோம். எக்ஸ்ட்ராவாகவே ஒன்று வச்சுருக்கோம். அவளுக்கு வச்சு விட்டுட்டேன், அவள் 2 கைக்கும் வச்சு விட்டுட்டேன். இப்போ எனக்கு அவள் வைக்கிறான். ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாள் கழிச்சு நான் வச்சுக்கிறேன். அதுவும் வந்து தக்ஷு பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரேர் நான் வைக்கிறது. நான் வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு தடவை எங்கள் மாமியார் அரைச்ச மருதாணி அவங்க நிறைய வச்சுப்பாங்க, அரைச்ச மருதாணி. அது ஒரு தடவை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை வைக்க சொன்னாங்க, அப்போ வச்சுக்கிட்டேன். ரொம்ப வந்து
அந்த டிசைன்லாம் போட்டால் டைம் ஆகிடும். ஸோ நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் டைமில் நீட்டாக அழகாக இந்த குப்பி வச்சாதான் அழகாக இருக்கும். சாரி, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக இருக்குது. எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து அன்றைக்கி பொங்கல் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. கல்ச்சுரல் இவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டதுனால பயங்கர வந்து சவுண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு சரண்யா வச்சு விட்டுருந்தா, அதை வந்து நான் ஒரு 1.5 hours வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து நான் வச்சு விட்டேன். யாரு சொல்லு? ஆனியா. இப்படி தான் முன்னாடி நாள் வந்து போச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். காலையில் எந்திரிச்ச உடனேமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க உட்கார போகிறாங்கள, அவங்களுக்கு வந்து நலுங்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம தலையில் வந்து எண்ணெய் வைக்கணும். நலுங்குன்னா நம்ம கொஞ்சம் அந்த கடலை மாவு அரைச்சி அந்த எண்ணெய் வச்சு கன்னத்தில் இதிலெல்லாம் வந்து தடவிட்டு அந்த மாதிரி அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அவங்களுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வந்து கொடுத்து அந்த மாதிரி வந்து செய்யணும். ஸோ இவங்க 2 பேரும் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து வீட்லேயே பண்ணோம். மற்றவங்க உட்கார்ற மற்ற 3 பேரும் வீட்லேயே நாங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து வர சொல்லிட்டோம். இது வந்து நிக்கிலுக்காக தான் பண்ணுறோன்றனால அவனை காலையிலேயே கொஞ்சம் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொன்னோம். அவன் அழகாக போய்ட்டு குளிச்சுட்டு பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். 11 மணி to 12 மணிக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானு. ஸோ அதுக்குள்ளே நமக்கும் எல்லோரும் வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து நல்லபடியாக அது நடந்துச்சு. ஸோ இந்த விலாகில் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுமங்கலி பிரார்த்தனை வந்து எப்படி நடந்தது, என்னென்னலாம் நாங்கள் பண்ணோன்றலாம் காட்டுறேன். ஸோ அது நிறைய பெரிய ஃபுட்டேஜாக வந்திருக்கு. அதை எடிட் பண்ணால் எவ்வளோ நேரம் போகும்னே வந்து எனக்கு தெரியல. இதோடய அதையும் சேர்த்துட்டா ரொம்ப வீடியோ பெருசாகிடணுன்னால அது மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து காலில் மஞ்சள்லாம் வந்து தடவி விட்டுட்டு தலையில் வந்து நம்ம எண்ணெய் 3 தடவை வச்சு எண்ணெய் வந்து உச்சந்தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயும் கடலை மாவும் வந்து சேர்த்து நம்ம கொஞ்சம் கன்னத்தில் காலில் முதுகுலெல்லாம் வந்து தடவணும். அதுக்கப்புறம் அவங்க போய் குளிச்சுட்டு வரணும். என்னோட மருதாணியும் சரண்யாவோட மருதாணியும் சூப்பராக தவந்துருப்பாருங்க. ஹாப்பியாக இருந்தது அது பார்க்குறதுக்கே. தக்ஷு வந்து அம்மாவுக்கு வச்சு விட்ருந்தான் நைட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. நானும் வந்து அவங்களுக்கு நலுங்கு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சுவாமிக்கிட்ட வந்து நமக்கு அன்றைக்கி பூஜை அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அங்கே அந்த 5 பேர் உட்காடுறாங்கல்ல சுமங்கலி, நம்ம வந்து செய்கிற இது எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து நைவேத்தியம் பண்ணணும். அவங்களுக்கு தான் கற்பூர ஆரத்திலாம் வந்து காட்டிட்டு அப்புறமா எல்லாமே அவங்க தான் அன்றைக்கி வந்து தேவி ஸ்வரூபமாக அவங்கள தான் நம்ம வந்து இது பண்ணுறதுனால சுவாமிக்கிட்ட நம்ம ஒன்றும் பூஜைலாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம சுமங்கலி பிரார்த்தனைன்றது பண்ண போகிறோன்றனால அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெரிய குத்து விளக்கை வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. குத்து விளக்குனாலே நமக்கு வந்து அந்த அம்பாள் மாதிரி தான் இல்லையா. ஸோ அதனால் குத்து விளக்கு மட்டும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு வைக்கிறது எல்லாமே நம்ம அதை சுற்றி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த பெரிய குத்து விளக்கே நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று தான் வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நம்மளோட இந்த குத்து விளக்கை எடுத்து அழகாக வந்து அத்தை தான் டெக்கரேட் பண்ணாங்க. அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வந்து வச்சுட்டு எண்ணெய்லாம் ரெடியாக வந்து ஊற்றி வச்சு விளக்கு ஏற்றி வச்சாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமங்கலிகளுக்கு பண்ணுறது அதுக்கப்புறமா நம்மளோட பித்ருக்களுக்கு பண்ணுறதுன்னு எங்களோடதில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு முன்னாடி அப்படின்றது அது எல்லாமே வந்து அந்த ஆர்டரில் தான் வந்து செய்யணும். ஸோ அதனால் இது வந்து எல்லாருமே பண்ணலாமா அப்படின்ற சில கொஷின்ஸ் சில பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். அது வந்து எல்லோரும் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம தாம்பூலத்துக்கு மீதி பொருட்கள் எல்லாமே அந்த பேக்கில் போட்டு வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி வெத்தலை அதுக்கப்புறமா வந்து பாக்கு தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வந்து நாங்கள் தனியாக இதில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் பூ பழம் இந்த மாதிரி எல்லாம் கன்னியா பொண்ணுங்களுக்கு தனியாக அப்படின்ட்டு இந்த சாரீஸை நாங்கள் வந்து வாங்கினோம். இந்த மாதிரி சுமங்கலி பிரார்த்தனைக்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த
எப்படி சொல்கிறது, அந்த மஞ்சள், பச்சை, அதுக்கப்புறமா நீலம், இந்த மாதிரி ஒரு நல்ல மங்களகரமான கலரில் தான் வந்து இருக்கணும். கருப்பு கலந்தோ கருப்பு டிசைன்ஸ் போட்டோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெட்டு க்ரீனுன்னு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நிறைய சாரீ வந்து தேடி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான கலர்ஸில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம கொடுக்குறப்போ அது வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும் இந்த மாதிரி அக்கேஷனுக்கு. அதனால் நாங்கள் அந்த மாதிரி கலர் சாரீஸாக வந்து எடுத்தோம். அது நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு எல்லோரும் கட்டிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குது சாரீ எல்லாமே. தனியாக டிசைன்ஸ்லாம் வந்து நான் காட்டலை, மடியாக வந்து கொடுக்கறது. ஸோ அதனால் நாங்கள் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து எடுத்து வச்சோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போச்சு. நான் கட்டியிருக்கிற இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ரொம்ப நாளாக நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து அம்மாவோட 60ஆம் கல்யாணப்போ நான் வந்து அம்மாவுக்கு, நானும் சரண்யாவும் அவங்களோட முகூர்த்த புடவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கட்டிக்கிறதுக்கு நாங்கள் வந்து எடுத்து கொடுத்தோம். ஸோ நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு க்ரீனில் வந்து ப்ரௌன் பார்டரு. ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து நல்ல பளிச்சுன்னு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மாவை நான் இந்த சாரீ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து கட்டிக்கிட்டேன். இப்படி தான் எங்களோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போச்சு. நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்றது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.